நீங்கள் கொடுத்த படத்திற்கான விளக்கம். கேப் ரெயின் வாட்டர் லீக். கூரை தகடு ரூஃப் ஷீட் முடியும் இடத்திற்கும் பக்கவாட்டு சுவற்றுக்கும் சைட் வால் இடையில் ஒரு சிறிய இடைவெளி கேப் உள்ளது. படத்தில் சிவப்பு அம்புக்குறி காட்டும் இடம் இதுதான். இதன் வழியாக மழைநீர் காற்றுடன் சேர்ந்து உள்ளே புக வாய்ப்புள்ளது. எல் ஷேப் ஃபிளாஷிங் கூட்டல் சிலிகோன் சீலண்ட் டு சீல் கேப். அந்த இடைவெளியை அடைப்பதற்கான மிகச்சிறந்த தீர்வு இதுதான். ஒரு எல் வடிவ மெட்டல் தகடு மெட்டல் ஸ்ட்ரிப் பயன்படுத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதி சுவற்றோடும் மற்றொரு பகுதி கூரை தகட்டின் மேல் கவிழ்ந்தும் ஓவர்லாப் இருக்கும். படத்தில் வலதுபுறம் பெரிதாக்கி காட்டப்பட்டுள்ள பகுதி இதுவே ஆகும். இது எவ்வாறு தண்ணீரை தடுக்கிறது? மழை பெய்யும் போது கூரையிலிருந்து வழியும் தண்ணீர் இந்த எல் வடிவ தகட்டின் மேல் விழுந்து அப்படியே வெளியேறிவிடும். இதனால் இடைவெளி வழியாக தண்ணீர் உள்ளே செல்ல வழியே இல்லை. சிலிகோன் சீலண்ட் எதற்கு? எல் வடிவ தகட்டை பொருத்தும் போது சுவற்றிற்கும் தகட்டிற்கும் இடையில் ஏதேனும் சிறிய துளைகள் இருந்தால் அதை அடைக்க இந்த சிலிகான் பசையை பயன்படுத்துகிறார்கள். இது முழுமையான நீர்க்கசிவு தடுப்பை வாட்டர் ப்ரூஃபிங் உறுதி செய்கிறது. சீல்டு கேப் நோ லீக். கீழே அம்புக்குறி காட்டும் பகுதி வேலை முடிந்த பிறகு இடைவெளி முழுமையாக அடைக்கப்பட்டதை குறிக்கிறது. இனி தண்ணீர் உள்ளே வராது. உங்கள் மொட்டை மாடி பாதுகாப்பாக இருக்கும். சுருக்கமாக, இடைவெளி கேப் சமன் கசிவு. எல் ஷேப் ஃபிளாஷிங் கூட்டல் சீலண்ட் சமன் கசிவு இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, அதேபோல் நீங்களும் அந்த பகுதியில் எல் வடிவ தகட்டை பொருத்தி ஸ்க்ரூ போட்டு மேலே சிலிகான் பசையை தடவி இடைவெளியை அடைக்க வேண்டும்.